அண்ணா இதுக்கு நல்ல வழி இருக்காண்ணே? எந்த ஊருக்கு போகிறதுக்கு கோவால்? அண்ணா காமெடி பண்ணாதீங்கண்ணே, ஊருக்கு போகலண்ணே. இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணணும், எதிர்கால சந்ததி டெவலப் பண்ண நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு இப்போது திட்டங்கள் வகுக்கணுங்களே, அதுக்கு ஏதாவது வழி இருக்காண்ணே? ஓ, அப்படி புரிகிற மாதிரி கேளு கோவால். இப்போ நீ என்ன சொன்ன, என் பேச்ச யார் கேட்பாங்கன்னு அப்போ நீ கேட்குறிய கோவால்? அண்ணே எனக்கு ஒரு ஆர்வம்ண்ணே, தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட பவர் இல்லை, நம்ம சொன்னால் நடக்காது, இருந்தாலும் என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குல்லண்ணே. சூப்பர் கோவால். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. என்னோட நல்லா சிந்திக்கிறவங்க இந்த இந்தியாவில் கோடி கோடியான மக்கள் இருக்காங்க. அற்புதமான சிந்தனையாளர்கள், அற்புதமான அறிவாளிகள், அற்புதமான பொருளாதார நிபுணர்கள், அற்புதமான நாடு. இங்கே எதுக்கும் பஞ்சம் இல்லை. இது எப்படி பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அது சரியான்னு தெரியாது, சொல்கிறேன். எப்படி ஒரு அரசாங்கம் பதவி முடிஞ்சவொடனே அடுத்த அரசாங்கத்துக்கு எலெக்ஷன் வைக்கும்போது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லலான்னா, இந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் மொத்த கடன் இவ்வளோ இருக்குது, மொத்த வருமானம் இவ்வளோ இருக்குது, அதில் நிச்சயமான செலவு, இப்போ ஊழியர்கள், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தரணும், சில முக்கியமான செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாது, கடனுக்கு வட்டி கட்டுறது, இந்த நிச்சயமான செலவு அப்படின்னு ஒரு அமௌண்ட், ஒரு 100 ரூபாய் இருக்குது. இந்த 100 ரூபாயில் 40 ரூபாய் நிச்சயமான செலவு போகுதுன்னு வச்சுக்கிட்டா பாக்கி 60 ரூபாய் இருக்குது. இந்த 60 ரூபாயில் 20 ரூபாய்க்கு இலவச திட்டங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள், பாக்கி 40 ரூபாய்க்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுக்கலாம். அப்போ இந்த புதுசாக தரக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புதுசாக தரக்கூடிய இலவச திட்டங்கள் தான் புது ஆட்சி வந்தால் செயல்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பழசை அவங்க திரும்ப திரும்ப கேரி ஓவர் பண்ணும்போது அவங்களுடைய பணமானது ஒரே இடத்துல லாக் ஆகிட்டே இருக்கும்போது புதுசாக யோசிக்க முடியாது. இது சாத்தியப்படுமான்னு? சாத்தியப்படும் படாது தெரியாது கோவால். அதாவது நம்ம இந்த பூமிக்கு வந்தோம், இறைவன் கொடுத்த அருள், இந்த பூமியை விட்டு போகிறோம். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன், அசோகர் மரம் நட்டார், குளம் வெட்டினார், அதுதான் இன்றைக்கும் பாடமாக இருக்குது பசங்களுக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் நல்ல காரியம் பண்ணணும். அருமண்ணை வச்சிடறேண்ணே.